ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் பிளெண்ட் பிளஸ்டு சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு சமையல் உதவியாளருக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இன்டர்வியூ லெட்டர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இருந்தாலும் அபிஷியல் இன்டர்வியூ லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இந்த லெட்டர் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து மிஸ்ஸஸ் பிரமிளா சிஸ்டர் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சோ இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. சத்துணவு சமையல் உதவியாளருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து லெட்டர் வந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டருக்கும் இந்த மாசம் தான் லெட்டர் வந்திருக்கு. அவங்களுக்கான இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலதான் கண்டக்ட் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் நமக்கு இந்த லெட்டரை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இன்டர்வியூ லெட்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. இன்டர்வியூக்கு வரவங்க என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. சோ அதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் கட்டா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். சோ இந்த இன்டர்வியூ லெட்டர்ல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்திருக்கு. நேர்காணல் கடிதம் பொருள்னு சொல்லி பணி அமைப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், மதுரை மாவட்டம், திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் பள்ளி சத்துணவு மைய சமையல் உதவியாளர் நேரடி நியமனம், நேர்காணல் அழைப்பு கடிதம் அனுப்புதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்திருக்கிறாங்க. பார்வை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அலுவலக குறிப்பு நகல் எண் சொல்லி அந்த நம்பர்ஸ் கொடுத்து டேட் பாத்தீங்கன்னா 10/4/2025 அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் லெட்டர் மேபி சப்மிட் ஆன டேட் அப்படியா கூட இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் செயல்படும் பள்ளி சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பதவிக்கான நேர்காணலுக்கு கீழ்காணும் அசல் சான்றுகள் மற்றும் நகல்களுடன் தேர்வுக்குழு முன்னிலையில் முகவரியில் கண்டுள்ள நபர் நேரில் ஆஜராக தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது சொந்த செலவில் கலந்து கொள்ள வேண்டும். நேர்முக தேர்வுக்கு மனுதாரர் மட்டும்தான் வர வேண்டும். உடன் வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நேர்முக தேர்வுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சு விட்டுருப்பீங்க. அந்த ஜெராக்ஸோட ஒரிஜினல் இப்போ நீங்க சப்மிட் பண்ணணும். அது தவிர மற்ற பொருட்கள், அதாவது இப்ப செல்போன் உட்பட வேற எந்த பொருளுமே நேர்முக தேர்வு அறைக்குள் எடுத்து செல்ல கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. சோ நிறைய பேர் நினைப்பாங்க செல்போன் காஸ்ட்லியான பொருள், சோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லாத்தையுமே அவங்க வெளியே வச்சிட சொல்லிடுறாங்க. காஸ்ட்லியான திங்ஸுங்கனால செல்போன், பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சோ அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க செல்போன் வீட்டுல வச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட யாரையாவது கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கிட்ட செல்போனை ஒப்படைச்சிட்டு நீங்க இன்டர்வியூக்கு உள்ள போகலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் இடம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், திருநகர் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணலுக்கான பள்ளி சத்துணவு மையத்தின் பெயர் KNMBBS மேல்நிலைப்பள்ளி. ஊர் பாத்தீங்கன்னா சம்மட்டிபுரம். விண்ணப்ப எண் 157 அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணல் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பாத்தீங்கன்னா இந்த மாசம்தான் 16ஆம் தேதி கண்டக்ட் பண்றாங்க. 3 மணி அளவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதியத்துக்கு மேல 3 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டருக்கு இன்டர்வியூ அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ பள்ளி மாற்று சான்றிதழ் இணைச்சிருப்பீங்க, SSLC மார்க் ஷீட்டு, ஃபேமிலி கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ், இது எல்லாத்தோட ஜெராக்ஸ் இணைச்சிருப்பீங்க. இப்போ நீங்க நேர்காணலின் போது சமர்ப்பிக்க வேண்டிய அசல் சான்றுகள் கொடுத்து என்னெல்லாம் நீங்க ஜெராக்ஸ்ல இணைச்சிருந்தீங்களோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட டிசி தேவைப்படுது, SSLC மார்க் ஷீட்டு, அப்புறம் ஃபேமிலி கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ்.
அடுத்ததா உரிய தேதி மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர் ஆஜராகவில்லை எனில் நேர்காணலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்க போக வேண்டிய நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு அப்புறம் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த டைமிங்க்கு உள்ள வரல அப்படின்னா அடுத்து உங்க பேரை சொல்லுவாங்க. ஸோ நீங்க அட்வான்ஸா போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்களோட தலையெழுத்தையே மாத்த போற போஸ்டிங். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேர்காணலுக்கு கலந்து கொள்வதால் மட்டுமே பணி நியமன உரிமை கோர இயலாது. ஜஸ்ட் நாங்க உங்களை இன்டர்வியூ பண்றோம். ஸோ இன்டர்வியூல நீங்க சொல்ற பதில வச்சு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நாங்க போஸ்டிங் கொடுப்போம். பட் நேர்காணலுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க லெட்டர் அனுப்புனதுனால உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணலை தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ நியமன அலுவலருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணலில் அசல் ஆவணங்கள் காண்பிக்க தவறும் பட்சத்தில் நகல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி இன்டர்வியூக்கு போகும்போதே சொல்லியிருந்தீங்க, நான் காலேஜ் படிக்கிறேன், என்னோட டிசி காலேஜ்ல இருக்கு, சோ அதை நான் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் மிஸ் ஆயிருச்சு, டிசி மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு உங்களுக்கான அந்த டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே காலேஜ்ல இந்த காலேஜ்ல தான் இவங்க படிக்கிறாங்க, சோ இவங்களோட டிசி இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு லெட்டர் எழுதி வாங்கி காலேஜோட சீல் அதுல இருக்கிற மாதிரி பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிடுங்க. ஒருவேளை மிஸ் ஆயிருச்சு உங்களோட டிசி இல்ல மார்க் ஷீட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னாலும் அதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்போ உங்களுக்கான மார்க் ஷீட் மிஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபோட நீங்க போங்க. நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது எக்ஸ்கியூஸ் கிடைக்குமா, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த விதத்திலையும் எதிர்பார்த்துட கூடாது. அவங்க வர்ற கேண்டிடேட்ஸை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபில்டர் பண்றதுக்கு நீங்களே ஒரு காரணமா கண்டிப்பா இருக்கக்கூடாது. நம்ம சைட்ல எந்த விதமான தப்பும் இல்லாம எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடணும். இன்டர்வியூவும் பாத்தீங்கன்னா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிடணும். அதையும் மீறி நம்ம ரிஜெக்ட் ஆனா பரவாயில்ல. ஸோ அவங்க சப்மிட் பண்ண சொன்ன எந்தவித சர்டிபிகேட்டும் மிஸ் ஆகாம கொண்டு போறது ரொம்ப நல்லது. அவங்க ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஃபேவரபிளா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அவங்க முக்கியமா மென்ஷன் பண்ணி இருக்கிறதே அதுதான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஜெராக்ஸா இணைச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே எங்களுக்கு ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல நீங்க முன்னாடியே ரெடி ஆயிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் இருந்து பெறப்பட்ட அசல் சான்றுடன் ஆஜராகவும். அப்படின்னா நீங்க அதற்கான சான்று ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் புதுசா மறுபடியும் வாங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இவங்க சொன்ன அந்த டைமுக்கு அப்புறமா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனா நீங்க அதுக்கான சர்டிபிகேட்டை இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அசல் சான்று சமர்ப்பிக்காதவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். சோ மேலையும் சொல்லியிருக்கிறாங்க, செகண்ட் டைம் கீழேயும் சொல்லியிருக்கிறாங்க. சோ கண்டிப்பா உங்களோட சர்டிபிகேட் எதுவுமே மிஸ் ஆகாம பாத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர்கள் மறுமணம் புரியவில்லை என்பதற்கான சான்று வட்டாட்சியரிடம் 11/4/2025 பிறகு பெற்றதாக இருக்கணும். அதையும் எடுத்துட்டு நீங்க இன்டர்வியூக்கு ஆஜராகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா புதுசா நீங்க எழுதி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. உங்களோட எதிர்காலத்துக்கான போஸ்டிங். ஸோ இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ உங்க லைஃப் ஃபுல்லா இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க கிடைச்ச இந்த கொஞ்ச நாள்ல ஏதாவது கஷ்டப்பட்டு அந்த போஸ்டிங் போறதுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும். ஸோ எல்லா சர்டிபிகேட்டையுமே கிளியர் கட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் வாங்க வேண்டிய சர்டிபிகேட் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு இன்ன வரைக்கும் இன்டர்வியூ கால் லெட்டர் வரல அப்படின்னா கூட உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர்லயும் இதே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா 5/6/2025 தான் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டருக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டரோட அட்ரஸ் இது சம்மட்டிபுரம், மதுரை. பிரமிளா சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லெட்டர் வந்து வந்திருக்குது. அபிஷியல் லெட்டரை வந்து உள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு கவர்ல தான் சென்ட் பண்ணிருக்காங்க. அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, பதிவு தபால் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலே யார் அப்ளை பண்ணாங்களோ யார் பேருக்கு லெட்டர் வந்திருக்கோ அவங்க தான் சைன் போட்டு லெட்டரை ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கு அடுத்தடுத்து இன்டர்வியூ கால் லெட்டர் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க சைன் போட்டு தான் உங்களோட லெட்டர் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. லெட்டர் வரப்போற நேரத்துல நீங்க அவுட் சைட் ஏரியா அந்த மாதிரி போற மாதிரி சுச்சுவேஷன் இல்லாம லெட்டரை ரிசீவ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல வந்து கிளியர் கட்டா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனுப்புனர் யாரு அப்படிங்கிறதையும் யாருக்கு வந்து லெட்டர் சென்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஸ்டிக்கர் டைப்ல ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து அப்ளிகேஷன்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த அந்த அட்ரஸ கட் பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்ரஸ் நீங்க கரெக்டா எழுந்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்க வீட்டு அட்ரஸுக்கு லெட்டரும் வந்துடும். அங்கன்வாடி போஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இன்டர்வியூ டிப்ஸும் சொல்லியிருந்தோம். இன்டர்வியூக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூக்கு நீங்க எப்படி போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே இன்டர்வியூக்கு போங்க. அதுக்கும் முன்னாடி முக்கியமான விஷயம், அவங்க சொன்ன எல்லா சர்டிபிகேட்ஸுமே ரெடியா வச்சுக்கங்க. சத்துணவா இருந்தாலும் சரி, அங்கன்வாடியா இருந்தாலும் சரி, இல்ல என்ன கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ற நீங்க கண்டிப்பா இத மனசுல வச்சுக்கங்க. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறேன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போய் நேர்ல வாங்க முடியாது, ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே. இல்ல இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா கேக்குறாங்க, பணம் இருந்தாதான் வேலையாமா, இன்டர்வியூல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸே அவங்க கொடுக்கல, என்கிட்ட ஒரு வாரத்தை தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை கமெண்ட்ஸ் வந்தாலும் இன்டர்வியூக்கு போற நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து கண்டிப்பா டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீங்க ட்ரை பண்ணணும். அங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன நடந்தாலும் சரிதான், உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை நீங்க போடும்போது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட முயற்சியே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலனை கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன், 3 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ அட்லீஸ்ட் தேர்ட் ஃபோர்த் டைம்லயாவது சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டைமோ 2 டைமோ ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் டஃப்பா இருக்கு, அங்க எதுவுமே எனக்கு சாதகமா நடக்கல, நமக்கெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங்கே கிடைக்காது அப்படின்னு டிமோட்டிவேட் ஆகி சடனா அவங்களோட பிளானை ஸ்டாப் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா உங்களால கவர்மெண்ட் போஸ்டிங் போக முடியறது இல்ல. கண்டிப்பா எல்லாராலையுமே கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ஒரு டைம் 2 டைமோட தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இல்லாம கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போராடுங்க. உங்களோட இன்டர்வியூல நீங்க எந்தவித குறைபாடும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான போஸ்டிங் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு இந்த போஸ்டிங் கண்டிப்பா வேணும் அப்படின்னு மனசுல முழு வைராக்கியத்தோட போட்டி போடுறவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் என்னென்ன ரீசன் சொன்னாலும் அதை கேர் பண்ணிக்காம அவங்க முயற்சியை கைவிடாம போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்க இன்டர்வியூக்கு போற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இன்டர்வியூலயும் சரி ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு கண்டிப்பா தான் இருப்பாங்களா, கொஞ்சம் கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம நம்ம இப்போ பார்க்க போறது வேலை இல்ல, நம்மளோட வாழ்க்கை, நம்ம முழு வாழ்க்கைக்கும் தேவையான வேலைக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த சின்ன சின்ன காரணமெல்லாம் உங்களுக்கு காரணமாவே தெரியாது. ஸோ முழு முயற்சியோட உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. இன்டர்வியூல எல்லாருமே சக்சஸ் பண்றதுக்காக நான் மனசார உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
அங்கன்வாடி, சத்துணவு, ஜிடிஎஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ற போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிற போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 10th லெவல் தான் அவங்க எஜுகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. 10th லெவல் எஜுகேஷன் இருந்தா போதும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ எல்லா போஸ்டிங்குமே ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட் போஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். சோ அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வீடியோ தான்.